ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத நடப்பு நிகழ்வு தான் பார்க்குறோம். அந்த வருஷம் டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவைத் நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர். ஸோ இந்த விருதினை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த விருதினை யார் வழங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அகமது அல் ஜாபர். ஸோ அவங்க தான் இந்திய பிரதமருக்கு இந்த விருதினை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதோட மோடி அவர்கள் சர்வதேச அளவில் பெற்ற விருதுகளோட எண்ணிக்கையை 20ஆக அதிகரித்துள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ், பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் உள்ளிட்டோர் இவ்விருதினை பெற்றார். சரிங்களா? இவங்கெல்லாம் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், 1981 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பிறகு அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி பயணம். சரிங்களா? கிட்டத்தட்ட 43 ஆண்டுகளுக்கு அப்புறமா குவைத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் பயணம் புரிந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது பார்ப்போம். ஜனவரி 20 உலக பொருளாதார உச்சி மாநாடு எங்கு நடைபெறும்? சரிங்களா? எங்கு நடைபெறும்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெறும். எந்த நகர்னா டாவோஸ் நகரில் வச்சு நடைபெறும். இதோடைய கருப்பொருள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவு யுகத்துக்கான ஒத்துழைப்பு. சரிங்களா? நுண்ணறிவு யுகத்துக்கான ஒத்துழைப்பு. அடுத்தது மூணாவது பாருங்கள், 1961ஆம் ஆண்டின் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 93(2)A பிரிவில் மத்திய சட்ட அமைச்சகம் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. சரிங்களா? எதில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, 93(2)A பிரிவில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பிரதமர் மோடி, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2019ஆம் ஆண்டு பிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? பிட் இந்தியா இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டால் 2019 தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக என்ன நடந்தது பாருங்கள். பிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் முன்முயற்சியாக நாடு முழுவதும் சைக்கிள் பேரணி. சரிங்களா? நாடு முழுவதும் சைக்கிள் பேரணி எங்கே நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் வச்சு நடந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 8வது கொஸ்டின், திரிபுராவின் ஃபுர்காஃபாரா பகுதியில் உள்ள புரு பழங்குடியின மறுவாழ்வு கிராமத்தை பார்வையிட்டவர் யாரா? அமித்ஷா. சரிங்களா? ஸோ திரிபுராவின் பழங்குடியின மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுராவின் பழங்குடியின மக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரு பழங்குடியினர். சரிங்களா? இவங்க எந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்கன்னா, ஃபுர்கா பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு புரு குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 40 ஆண்டுகளுக்கு பிறகு புரு குடும்பங்களுக்கு மறுவாழ்வு. ஸோ இது யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களால் வழங்கப்பட்டதாக அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். சரிங்களா? கடந்த 1997, 98, 2009ஆம் ஆண்டு புரு பழங்குடியினர் குடிபெயர்ந்தனர். சரிங்களா? இவங்க எப்போ குடிபெயர்ந்தாங்க பார்த்தீங்கன்னா, 1997, 98, 2009 இந்த 3 ஆண்டுகளில் தான் இவங்க இங்கே அதிகமாக குடிபெயர்ந்துருக்கிறாங்க. அதேமாரி 70% பேர் ஹிந்துக்களாக இருக்கிறாங்க. 30% பேர் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள். சரிங்களா? அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கை மற்றும் நியமன நடைமுறை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324(2) பிரிவின்படி நடைபெறுகிறது. சரிங்களா? 324 பிரிவு 2. சரிங்களா? அடுத்து பாருங்க, 7வது கொஸ்டின், காஞ்சி காமகோடி பீடத்தின் மறைந்த 68வது பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி நினைவிலான 27வது தேசிய சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? யாருக்குன்னா அமைச்சர் ஜெய்சங்கருக்கு. ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். அண்டர் 19 மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தி இந்தியா அறிமுக சாம்பியன் பட்டம் வென்றது. சரிங்களா? இந்தியா அறிமுக சாம்பியன் பட்டம் வென்றது யாருக்கு எதிராகனா, வங்கதேசத்தை வீழ்த்தி. அடுத்தது ஸ்பேடெக்ஸ் திட்டத்துக்காக விண்ணில் செலுத்தப்பட உள்ள PSLV C-60 ராக்கெட்டின் 4ஆம் நிலையில் 24 ஆய்வு கருவிகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு இஸ்ரோ தெரிவித்திருக்காங்க. எத்தனை கருவிகள்னா 24 கருவிகள். அதில் 14 கருவிகள் இஸ்ரோ சார்பில் தயாரிக்கப்பட்டவை. 10 ஆய்வு கருவிகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்னும் இந்திய ஆய்வு மையத்தை 2035க்குள் விண்ணில் செலுத்த அதாவது விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டதாக தகவல் வெளியாகி வருகிறது. சரிங்களா? எப்போம்னா 2035க்குள்ளே விண்ணில் இஸ்ரோ மையத்தை நிறுவலாங்க. சரிங்களா? அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய 179 படைப்புகள் அனைத்தையும் நூலுரிமை தொகையின்றி நாட்டுடைமை செய்யப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.